ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழணும், எதற்காக ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம எடுத்த மனித பிறவியின் நோக்கமே என்னன்னா, எல்லாத்துக்குமே தான் மனித பிறவியின் நோக்கமே என்னன்னா, கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்கிட்டு கடவுளை போய் அடையணும். உங்களை சரிப்படுத்தி கடவுளை போய் நீங்கள் அடையணும். எப்படி சரிப்படுத்துறதுன்றது அவங்க பிறவிகளை பொறுத்து. ஸோ இந்த இப்போ நம்ம மனுஷனோட வாழ்க்கையே 100% நீங்கள் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் விதியில் எழுதப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் விதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விதிங்கிறது என்ன? மறுபடியும் இந்த பிறவி சுழல்லையே உங்களை சிக்க வச்சு, கருமாலில் சிக்க வச்சு மறுபடியும் இந்த பூமியில் வந்து நீங்கள் பிறப்பீங்க. அதுதான் அந்த விதின்றது. ஓகேவா? அப்போது நிறைய வாட்டி நம்ம யோசிச்சிருப்போம். சில செயல்களை செஞ்சுட்டு, ஏன்டா இதை செஞ்சோம், யோசிக்காமல் செஞ்சிட்டோமே, எதனால் இதை நம்ம செஞ்சோம், நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா தெரியாது, ஏதோ ஒரு போக்கில் கண்மூடித்தனமாக செஞ்சுருப்போம். அதாவது நம்ம விழிப்பில் இல்லாமல் அந்த வேறு ஏதோ சிந்தனைகளை நம்ம எண்ணம் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ்லேயோ இல்லை இப்போ ஃப்யூச்சர்லேயோ வந்துட்டு அந்த எண்ணம் இருக்கும். எண்ணம் எங்கேயோ இருக்கிறதுனால, வேறு காலத்தில் இருக்கிறதுனால, இப்போ இருக்கிற காலத்தில் இருக்க தவறும். அப்போது விதியில் இந்த மூமெண்ட்டில் எழுதியிருக்கோம்ல, இந்த மூமெண்ட்டில் நம்ம ஒன்று பண்ணணும்னு ஒரு தவறான விஷயம் எழுதியிருக்கலாம். 17ஆம் தேதி 8 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு பொருளை திருடணும் அப்படின்ற மாதிரி விதியில் எழுதியிருக்கு வச்சுக்குவோமே. அப்போது நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நிகழ்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம செய்கிற செயல் தவறு அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்கு வந்து அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் விதியை மாற்றி அமைக்க முடியும். அதாவது விதிக்கு மாறுபட்டு அந்த விஷயத்த, சரியான விஷயத்த நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட் இல்லாமல் பாஸ்ட் டென்லேயோ இல்லை ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தூக்க நிலையில் இருப்பீங்க. அந்த விஷயத்த கண்மூடித்தனமாக செஞ்சிருவீங்க. இப்படி தான் இந்த விதி வந்து உங்களை ஒரு ஃப்ளோவில் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அப்போ கடவுளையும் அடைய முடியாது, மறுபடியும் கர்மாவை நான் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இந்த பூமியிலே வந்து அதுவும் என்ன பிறவி இருக்குன்னு தெரியாது, மோசமான பிறவியாக இருந்த வர கஷ்டமாயிரும், மறுபடியும் இந்த பூமியிலே வந்து பிறக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும். எப்படி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கலாம் அப்படின்னா, மூச்சில் கவனம் வைக்கலாம். அடிக்கடி ப்ராக்டிஸ் தான், எடுத்தோடனே வந்துடாது, ஆரம்பத்தில் வராது. ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம ஞாபகப்படுத்தி மூச்சுக்கு கவனத்தை கொண்டுட்டு வரணும். மூச்சில் கவனம் வச்சுருக்கும் பொழுது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்போம். அப்படி இல்லைன்னா, கிருத்திகா அக்காவோட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அவங்க வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, உங்கள் ஃபோனில் 5 நிமிஷத்துக்கு அல்லது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலாம் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி அலாம் அடிக்கும் பொழுதும் கவனிங்க உங்கள் எண்ணம் எங்கே இருக்குன்னு. எண்ணத்தை மறுபடியும் கொண்டுட்டு வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வைங்க. இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது சரணாகதி மூலியமாக ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க முடியும். எப்படின்னா, இப்போ நம்ம மனசு ஓடுறது எதனால்? ஒன்று கவலை பின்னுக்க ஓடும், தேவை பின்னுக்க ஓடும், ஆசை பின்னுக்க ஓடும். தேவை ஆசை கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ இது பின்னுக்கே தான் ஓடும். எதிர்காலம் அல்லது இறந்த காலம் இதுலேயே தான் ஓடும். எதனால் ஓடுது? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதனால, சரணாகதியில் நம்ம இல்லாதனால. கடவுள் மேலே நம்பிக்கை, சரணாகதிங்கிறது என்ன தெரியுமா? கடவுள் நமக்கு எது செஞ்சாலும் அது நம்மளுடைய உயர்ந்த கட்ட நல்லதுக்காக தான். அதுதான் கடவுள் மேலே வைக்கிற அந்த உயர்ந்த வச்ச நம்பிக்கை. சரணாகதின்றது நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கிறது தான் சரணாகதி. எதை பற்றியுமே கவலைப்படாமல் கடவுள்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு நம்பிக்கையோடு இருக்கிறதுனால தான் அந்த சரணாகதி நல்ல மாதிரி பிறக்குது. அப்போது நம்பிக்கையோட சரணாகதி பண்ணும்போது பழசை பற்றி யோசிக்க மாட்டோம். ஏன் யோசிக்க மாட்டோம்? எது நடந்தாலும் அது கரெக்டாக தான் நடந்திருக்கு, நம்ம யோசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆசைப்படலாம். பட் நீங்கள் ஆசைப்படுறதுனாலையும் சில பிரச்சனைகள்லாம் உண்டு தான். பட் எல்லாத்துட்டையும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஆசைப்பட்டுட்டிங்களா, கடவுள்கிட்ட கேட்டுட்டிங்களா, வேண்டிட்டிங்களா, ஓகே எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் போல் ஆசையாக இருக்குது, எனக்கு அது சரியானதாக இருந்தால் நடத்தி கொடுங்க, இல்லைனா உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு வேண்டி சரணாகதியில் விட்டுறப்ப ஃப்யூச்சரை பற்றின கவலையும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இதை பண்ணும்பொழுது மனசு உங்களை அதுக்கு அனுமதிக்காது, கேட்கும். எப்படி நடக்கும்? ஆசைப்பட்ட விஷயம் எப்படி
ஆசைப்பட்ட விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு திரும்ப உங்ககிட்ட வந்து சந்தேகத்தை கொடுக்கும், பயத்தை காட்டும். அந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி கடவுள்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டு உங்களுக்கு நடந்திருக்கும். பட்டுன்னு உங்கள் மனசு என்ன சொல்லும், இதை சொல்லி நீங்கள் நம்பிக்கை கொடுக்கலான்னு பார்ப்பீங்க. பட்டுன்னு உங்கள் மனசு என்ன சொல்லுன்னா, சேச்சே அது கோஇன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு. எதுவுமே கோஇன்சிடென்ட் கிடையாது. எல்லாமே ஒரு காரணமாக தான் நடக்கும். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம், 1008 காரணம் இருக்கலாம். ஆனால் நடக்கிறது காரணமாக தான் நடக்கும். காரணம் இல்லாமல் கடவுளுடைய விருப்பத்துக்கு மீறி ஒன்று நடந்துடாது. கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் நினச்ச விஷயம் நிறைவேறி இருக்காது. ஓகேவா? அப்போது ஆல்ரெடி நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு நடந்த விஷயங்களை பற்றி நினச்சி பார்த்து ஃப்யூச்சருக்கு மைண்டு போகாமல் காப்பாற்றிடலாம். பாஸ்ட்டில் நடந்ததை நம்ம ஏன் நினச்சி பார்ப்போம், கவலைப்படுவோம், ஏதாச்சும் எடுத்து நினச்சி கவலைப்பட்டுட்ருப்போம். அப்போ இந்த எது நடந்தாலும் வந்துட்டு கடவுளுடைய விருப்பப்படி தான் நடக்குது, அந்த மாதிரி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரியான உபதேசங்களை உங்கள் மனசுக்கு கொடுக்க பாஸ்ட்டுக்கு போகாமல் மனசை காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ இந்த நம்பிக்கை சரணாகதி மூலியமாக ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உங்களால் இருக்க முடியும். நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த விதியை மாற்றி கடவுள் அடையிற பாதையில் கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.